தாமதமாக பதில் அனுப்பியதற்கு வருந்துகிறேன். லேட்டாக பதில் சொன்னதுக்கு சாரி அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? சாரி ஃபார் த டிலே ரெஸ்பான்ஸ். சாரி ஃபார் த டிலே ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸ் அப்படின்னா பதில் சொல்கிறது. டிலே ரெஸ்பான்ஸ் அப்படின்னா தாமதமாக பதில் சொன்னதுக்காக சாரி. ஓகேவா? ஸோ இதை வேறு விதமாகவும் சொல்லலாம். அது எப்படின்னா சாரி ஃபார் த லேட் ரிப்ளை. சாரி ஃபார் த லேட் ரிப்ளை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், தாமதமாக வந்ததற்காக மன்னித்து விடுங்கள். லேட்டாக வந்ததுக்காக சாரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? சாரி ஃபார் பீயிங் லேட். சாரி ஃபார் பீயிங் லேட். பீயிங் லேட் அப்படின்னா லேட்டாக வர்றதுக்காக. சாரி ஃபார் பீயிங் லேட். ஸோ இதுவே நான் ரூடாக இருக்கிறதுக்காக சாரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? சாரி ஃபார் பீயிங் ரூட். ஸோ நான் ரூடாக இருக்கிறதுக்காக சாரி. சாரி ஃபார் பீயிங் ரூட். ஸோ நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுக்காக சாரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நாளைக்கு அங்கே யார் இருப்பா? நாளைக்கு அங்கே யார் இருப்பா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹூ வில் பி தேர் டுமாரோ. ஹூ வில் பி தேர் டுமாரோ. ஹூ அப்படின்னா யாரு. வில் பி தேர். வில் பி அப்படின்னா இருப்பா. தேர் அங்கே. டுமாரோ நாளைக்கு. யாரு நாளைக்கு அங்கே இருப்பா. ஹூ வில் பி தேர் டுமாரோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அவங்க ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? why are they fighting. why are they fighting. why are they fighting. ஃபைட் அப்படின்னா சண்டை போடுறது. ஸோ why are they fighting அப்படின்னா அவங்க ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க. why are they fighting. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு தங்குவதற்கு இடம் இல்லை. எனக்கு தங்குறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have no place to stay. I have no place to stay. I have no place அப்படின்னா எனக்கு இடம் இல்லை. எதுக்கு? தங்குறதுக்கு. டு ஸ்டே. ஸ்டேனா தங்குறது. ஓகேவா? அவள் உன்னிடமும் கேட்கவில்லையா. அவள் உன்கிட்டையும் கேட்கலையா அப்படின்னு இது செய்யறேன்னா அவள் உன்கிட்டையும் கேட்கலையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Didn't she ask you to. Didn't she ask you to. Didn't she ask you அப்படின்னா அவள் உன்கிட்ட கேட்கலையா. டு அப்படின்னா உன்னிடம் உன்கிட்டையும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னை காத்திருக்க வைப்பதற்காக மன்னித்து விடுங்கள். உங்களை காத்திருக்க வைக்கிறதுக்காக மன்னிச்சிடுங்க. உங்களை வெயிட் பண்ண வைக்கிறதுக்காக மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? சாரி ஃபார் கீப்பிங் யூ வெயிட்டிங். சாரி ஃபார் கீப்பிங் யூ வெயிட்டிங். ஸோ இதுவே உன்னை காத்திருக்க வைத்ததற்காக சாரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அதை செய்ய வேண்டும் என்று செய்யவில்லை. நான் அதை அந்த அர்த்தத்தில் செய்யவில்லை அப்படின்லாம் சொல்லலாம். அதை அந்த அர்த்தத்தில் செய்யலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't mean to do that. I didn't mean to do that. I didn't mean அப்படின்னா நான் அப்படி பண்ணல. to do that அப்படி செய்யணும்னு நான் செய்யலை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று அப்படி செய்யவில்லை. நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு அப்படி பண்ணலை அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't mean to hurt you. I didn't mean to hurt you. hurt அப்படின்னா கஷ்டப்படுத்துறது. ஸோ I didn't mean to hurt you. நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு செய்யலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை நேரத்திற்கு முடிக்காததற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் இதை கரெக்டான டயத்துக்கு முடிக்காததுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I apologize for not finishing it on time. I apologize for not finishing it on time. I apologize அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் சாரி கேட்டுக்கிறேன். எதுக்கு? for not finishing it. இதை முடிக்காததுக்காக. எப்போ முடிக்காததுக்காக? on time. கரெக்டான நேரத்துக்கு முடிக்காததுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நான் இந்த நேரத்திற்கு உங்களை அழைப்பதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ஏதோ எமர்ஜென்சியாக யாருக்கோ கால் பண்ணுறீங்க. கால் பண்ணிவிட்டு இந்த டயத்துக்கு கால் பண்ணுறதுக்கு சாரி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I apologize for calling you at this time. I apologize for calling you at this time. I apologize அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்கிறேன். for calling you உங்களுக்கு கால் பண்ணுறதுக்காக. at this time இந்த நேரத்துக்கு உங்களுக்கு கால் பண்ணுறதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். ஓகேவா?
என்னால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல, அதே நினப்பாவே இருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ கான்ட் டூ எனி ஒர்க். ஐ கான்ட் டூ எனி ஒர்க். ஐ கான்ட் டூ அப்படின்னா என்ன பண்ண முடியல. எனி ஒர்க்னா எந்த வேலையும். ஐ கான்ட் டூ எனி ஒர்க். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நிறைய மளிகை சாமான் வாங்க வேண்டும். நிறைய மளிகை சாமான் வாங்கணும், சீக்கிரம் வந்துருங்க, வந்து கடைக்கு அழைச்சிட்டு போங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா there are a lot of grocery items to buy. There are a lot of grocery items to buy. grocery items அப்படின்னா மளிகை சாமான் அப்படின்னு அர்த்தம். to buyனா வாங்கணும், வாங்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ there are lot of grocery items to buy. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, நான் வரேன். ரெண்டு பேரும் இங்கே கிளம்பிட்டு இருக்கோன்னா நீ போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, நான் வந்துட்டேன் போ, நீ போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஸ்டார்ட் த பைக், ஐ எம் கம்மிங். ஸ்டார்ட் த பைக், ஐ எம் கம்மிங். ஓகேவா. ஸோ ஸ்டார்ட் த பைக் அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணு, ஐ எம் கம்மிங், நான் வந்துட்டுருக்கேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என் ஃபோன் சார்ஜ் ஏறிக்கொண்டு இருக்கிறது. என் ஃபோனு சார்ஜ் ஏறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், மை மொபைல் இஸ் ஆன் சார்ஜிங். மை மொபைல் இஸ் ஆன் சார்ஜிங். என் ஃபோனு சார்ஜில் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என் பிள்ளைகளை ஸ்கூலில் விட வேண்டும். டைம் ஆயிடுச்சு, என் பிள்ளைங்களை ஸ்கூலில் விடணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், ஐ ஹாவ் டு ட்ராப் மை கிட்ஸ் அட் ஸ்கூல். ஐ ஹாவ் டு ட்ராப் மை கிட்ஸ் அட் ஸ்கூல். ஐ ஹாவ் டு ட்ராப் அப்படின்னா நான் ட்ராப் பண்ணணும். யாரை? மை கிட்ஸ், என்னோடய பிள்ளைங்களை. எங்கே? ஸ்கூலில், அட் ஸ்கூல். ஓகேவா. ஐ ஹாவ் டு ட்ராப் மை கிட்ஸ் அட் ஸ்கூல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஏன் என் மேல் கோபப்படுகிறாய். ஏன் என் மேலே கோபப்படுற அப்படிலாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், why are you getting angry on me. why are you getting angry on me. why are you getting angry அப்படின்னா ஏன் கோபப்படுற. on meனா என் மேலே ஏன் கோபப்படுற. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர் என்னை நோட்டம் விடுகிறார். அவர் நான் என்ன பண்ணுறேன், என்ன போகிறேன், என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அவர் என்னை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அவர் என்னை வேவ் பார்க்குறாரு, அவர் என்னை வாட்ச் பண்ணுறாரு அப்படின்லாம். ஸோ அதை அவர் என்னை நோட்டம் விடுகிறார் அப்படின்னு அர்த்தம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா he is spying on me. he is spying on me அப்படின்னா அவர் என்ன வேவ் பார்க்குறாரு, அவர் என்ன நோட்டம் விடுறாரு அப்படின்னு அர்த்தம். ஸ்பை அப்படின்னா வாட்ச் பண்ணுறது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் வாட்ச் பண்ணுவாங்களா, அது பேர் ஸ்பை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் ஏன் என்று கேட்கலாமா. நான் ஏன்னு கேட்கலாமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா மே ஆஸ்க் யூ ஒய். நான் உங்கள்கிட்ட ஏன்னு கேட்கலாமா, அந்த ரீசன் என்னன்னு கேட்கலாமா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு மே ஆஸ்க் யூ ஒய், நான் ஏன்னு கேட்கலாமா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அடிக்கடி ஷாப்பிங் போவேன். நான் வந்து ஒரு ஷாப்பஹாலிக் அப்படின்னா ஷாப்பிங்க்கு அடிக்ட் ஆகிறவங்கள ஷாப்பஹாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ எம் அ ஷாப்பஹாலிக் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஐ கோ ஷாப்பிங் ஆஃபன். ஐ கோ ஷாப்பிங் ஆஃபன் அப்படின்னா நான் அடிக்கடி ஷாப்பிங் போவேன். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு சிலிர்க்கிறது. எனக்கு சிலுக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், ஐ எம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ். ஐ எம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ். கூஸ் பம் அப்படின்னா சிலுக்கிறதுக்கு கூஸ் பம் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னா எனக்கு சிலுக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. என்னிடம் என்ன வேண்டுமானாலும் கேள். என்னட்ட என்ன வேணால் கேளு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாம் நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்குமா, நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், கெஸ் பண்ணுங்க. will everything happen as we think. will everything happen as we think. will everything happen அப்படின்னா எல்லாம் நடக்குமா. as we think நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்குமா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் காலையிலிருந்து கால் பண்ணவில்லை. நீ ஏன் காலையிலிருந்து காலே பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், why haven't you called since morning. why haven't you called since morning. why haven't you called அப்படின்னா நீ ஏன் கால் பண்ணல. since morning அப்படின்னா காலையிலிருந்து. ஸோ அந்த இருந்து அப்படிங்கிறதுக்கு இங்கே since யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது உனக்கு தேவையில்லாத விஷயம். இது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், இட்ஸ் none of your business. இட்ஸ் none of your business. it's none of your business அப்படின்னா இது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், 3 நாட்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் போய்விடும். 3 நாள் தானே, கண்ணிமைக்கிற நேரத்தில் போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், 3 days
will pass by in a blink. 3 days will pass by in a blink. Blink அப்படின்னா நம்ம கண்ணி வைப்போம் இல்லையா, ஸோ அதான் blink. ஸோ 3 days will pass அப்படின்னா 3 நாள் போயிடும். by in a blink அப்படின்னா கண்ணி வைக்கிற நேரத்தில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ குளிக்கவில்லையா, நீ குளிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? didn't you take a shower? didn't you take a shower? shower அப்படின்னா குளிக்கிறது. ஸோ didn't you take a shower அப்படின்னா நீ குளிக்கலையா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் இப்போதெல்லாம் நிறைய கோபப்படுகிறான். அவன் இப்பெல்லாம் அதிகமாக கோவப்படுறான், எல்லாத்துக்கும் கோவப்படுறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he gets angry a lot these days. he gets angry a lot these days. he gets angry அப்படின்னா அவன் கோவப்படுறான். a lot அப்படின்னா நிறைய. these days அப்படின்னா இப்போலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இதில் தலையிடாதே, நீ இதில் தலையிடாதே, இதில் தலையிடாதீங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? don't get involved in this. don't get involved in this. involve அப்படின்னா தலையிடுறது. ஸோ don't get involved அப்படின்னா தலையிடாதீங்க in this இதில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், பிரச்சனையை தெளிவாக சொல்லு, என்ன பிரச்சனைன்னு தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? explain the issue clearly. explain the issue clearly. clearly அப்படின்னா தெளிவா, explain அப்படின்னா சொல்லு, விளக்கமாக சொல்லு. explain the issue, issueனா பிரச்சனை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது எல்லாமே என்னுடைய தவறு தான், இது எல்லாமே ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ஆல் மை ஃபால்ட். இட்ஸ் ஆல் மை ஃபால்ட். or we can say இட்ஸ் டோட்டலி மை ஃபால்ட். இட்ஸ் டோட்டலி மை ஃபால்ட். ஃபால்ட் அப்படின்னா தவறு. ஸோ இட்ஸ் டோட்டலி மை ஃபால்ட் அப்படின்னா இது முழுக்க முழுக்க ஏன் தப்பு தான், இது எல்லாமே ஏன் தப்பு தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு தெரியாமல் நான் இதை செய்திருக்கிறேன். உனக்கு தெரியாமல் நான் அதை செஞ்சுட்டேன், உனக்கு தெரியாமல் நான் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I've done it without you knowing. I've done it without you knowing. I've done it அப்படின்னா நான் அதை செஞ்சுருக்கேன், நான் செஞ்சுட்டேன். without you knowing உனக்கு தெரியாமல் நான் அதை செஞ்சுட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதுவே எனக்கு தெரியாமல் செய்யாதே, எனக்கு தெரியாமல் இதை செய்யாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவர்களுக்கு தெரியாமல் நீ ஏன் இதை செய்தாய். அவங்களுக்கு தெரியாமல் நீ ஏன் செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? why did you do without them knowing. why did you do without them knowing. why did you do நீ ஏன் செஞ்ச. without them knowing அவங்களுக்கு தெரியாம, them அப்படின்னா அவங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், உங்களிடம் கேட்காமல் நான் இதை செய்து விட்டேன். உங்கள்கிட்ட கேட்காம நான் இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I've done it without asking you. I've done it without asking you. I've done it அப்படின்னு நான் இதை செஞ்சுட்டேன். without asking you உங்கள்கிட்ட கேட்காம. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவர்களிடம் கேட்காமல் நீ இதை செய்வாயா. அவங்கள்ட்ட கேட்காம நீ இதை செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? will you do it without asking them. will you do it நீ இதை செய்வியா without asking them அவங்கள்ட்ட கேட்காம. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கீங்க. ஸோ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி அம்மா கேட்டாங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறோம்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் கோயிங் அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் கோயிங் அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் கோயிங் அவுட் நான் வெளியில் போகிறேன். அவுட் அப்படின்னா வெளியில். ஐ எம் கோயிங் அப்படின்னா நான் போகிறேன். ஐ எம் கோயிங் அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் என்னோட நண்பர்களுடன், என் ஃப்ரெண்ட்ஸோட நான் வெளியில் போகிறேன். ஐ எம் கோயிங் அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்னை எதையுமே பண்ண விட மாட்ட. நீ என்ன எதையுமே பண்ண விட மாட்ட. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ நெவர் லெட் மீ டூ எனிதிங். யூ நெவர் லெட் மீ டூ எனிதிங். யூ நெவர் லெட் மீ டூ அப்படின்னா நீ என்ன பண்ண விடவே மாட்ட. எனிதிங் அப்படின்னா எதுவும், நீ என்ன எதுவுமே பண்ண விட மாட்ட. யூ நெவர் லெட் மீ டூ எனிதிங். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் கடைக்கு போகணுமா.
நான் கடைக்கு போகணுமா, நான் அங்கே போகணுமா, நான் கடைக்கு போகணுமா, நான் ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்லாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do I have to go to school? Do I have to go to school? நான் ஸ்கூலுக்கு போகணுமா. Do I have to நான் பண்ணணுமா. Go to school ஸ்கூலுக்கு போகணுமா. Do I have to go to shop நான் கடைக்கு போகணுமா. Shop அப்படின்னா கடை. ஸோ do I have to go to shop நான் கடைக்கு போகணுமா. நான் அங்கே போகணுமா. Do I have to go to there நான் அங்கே போகணுமா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ எப்படி இதை பண்ணுறன்னு எனக்கு தெரியலை. நீ எப்படி இதை பண்ணுறன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't know how you do it. I don't know how you do it. I don't know எனக்கு தெரியலை. How you do it நீ எப்படி இதை பண்ணுறன்னு. I don't know how you do it. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ எப்படி இதை பண்ணுனன்னு எனக்கு தெரியலை. நீ எப்படி இதை பண்ணுனன்னு எனக்கு தெரியலை. நீ எப்படி இதை செஞ்சேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't know how you did it. I don't know how you did it. I don't know எனக்கு தெரியல. How you did it நீ எப்படி இதை பண்ணுனன்னு. ஓகேவா. இதுவே நீ இதை எப்படி பண்ணுனன்னு எனக்கு தெரியும். நீ இதை எப்படி பண்ணுனன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.